விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் வந்து 1.5 லட்சம் பணம் வாங்கினதா, லஞ்சம் வாங்கினதா நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே பாருங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். நாம ஒரு 45 மினிட்ஸ் போச்சு, வந்துச்சு, நீக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவைக்கா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலருமான வீரா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சரி, நைட்டு கிளம்புறதுக்குள்ள ஏதாவது ஒரு நடந்தது போல அப்படின்னா நான் வந்து அடுத்த ஷூட் நடுவுலன்னேன், அப்புறம் அடுத்த ஷூட் பப்ளிஷுக்குள்ளன்னேன். ஆனால் வந்து இது நம்ம பேசி முடிச்சு 2 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ஒரு ஷூட் பண்ணுறோம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் தாவேக்காவில் இருந்து நீக்கப்பட்ட வீரா என்கிற வீராசாமியை போலீசார் கைது செய்தனர். மாற்றம்னு சொன்னீங்களே, இதுவரை ஏமாற்றமா இருக்கே அப்படின்னு சொல்ற அந்த ஊப்பிங்களுக்கும் அந்த திமுகலேருந்து உட்காந்து பேசுற அந்த சொம்புங்களுக்கும் காரணமே இல்லாம கண்டமேனிக்கு சகட்டு மேனிக்கு தாவேக்காவை எதிர்க்கக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு பதில். நம்மளே ஒருவேளை 10க்கு 10மே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ, அந்த டைம்ல மக்களுக்கும் அந்த எண்ணம் வருமா? நமக்கு முன்னாடியே மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அதிகமா? அந்த டைம்ல திமுக எப்படி அரசியல் பண்ணணும்? இதே மாதிரி உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு எவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரி பேசுவீங்க? எப்படி இறங்கும்? கஷ்டம். எப்படி வந்து மே 4ஆம் தேதி வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு மே 10ஆம் தேதி வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்களோ, அது போல ஆட்சி. ஆமா, அது போல இன்னைக்கு இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் கேரளா, சூப்பர். இந்த பக்கம் சக்தி, அந்த பக்கம் சிவன், 2 பேரும் சேர்ந்து ஜில்லா மழை எல்லாருமே அது ஞாபகம் ஜில்லா படம் ஞாபகம் வந்துரும் போல இருக்கு. கலர் காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலைல நம்ம பார்த்தோம், தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் வந்து 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கினதா நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே பாருங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். நம்ம போகும்போது ரிப்ளை பண்ணியிருந்தார் அதுக்கு. இந்த மாதிரி இல்லைங்க, நான் கொடுத்த பணத்துக்கு வந்து கைமாத்தா தான் அந்த பணம் கொடுக்க வந்தார். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொடுப்பேன், வாங்கின மாதிரி இருந்திருக்காது. இது வந்து முழுக்க முதலமைச்சர் அவர் மேலே வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றதுக்காக திமுக செய்கிற வேலை தான், திமுக சதி தான். ஏன்னா அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, எனக்கு காமன் ஃப்ரெண்ட், அவர் ரொம்பலாம் தெரியாது அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டர் கொடுக்கறதுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறது அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ அதிகாரம்லாம் கிடையாது, எனக்கு இருக்கிறதே ஒரு 2 வேலை தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சொன்னார். இது எப்போன்னா இந்த விளக்க வீடியோ வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு போன உடனே. ஆமாம், ரைட்டு. 45 மினிட்ஸ் போச்சு, வந்துச்சு. நாம் என்ன இதுலேருந்து சொல்ல வரோம் அப்படின்னா, திமுக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க ஊழல் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களோட தான் இருப்பாங்க. ஆனால் இது ஒரு மாவட்ட செயலாளர் கூட இல்லை, துணை மாவட்ட செயலாளர், அதுவும் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு நிர்வாகி மேலே ஒரு பழி வந்ததுக்கே இதெல்லாம் பார்த்து கூட மாற்றம்னு சொன்னீங்களே, இதுவரை ஏமாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அந்த ஊப்பிங்களுக்கும் அந்த திமுகலேருந்து உட்காந்து பேசுகிற அந்த சொம்புங்களுக்கும் காசை வாங்கிட்டோமே வேறு என்ன பண்ணுறதுன்னு பிழைப்புக்காக வந்துட்டு ஒரு கட்சியை சார்ந்து பேசுவதற்காக இந்த தாவேக்காவை அடித்து பேசணுமேங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் மனசாட்சியை கழட்டி வச்சு பேசுகிற அவங்களுக்கும் எதை எதிர்க்கிறதுனே தெரியலையே, சரி எதையாவது எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாமல் கண்டமேனிக்கு சகட்டு மேனிக்கு தாவேக்காவை எதிர்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதில். இதுக்கு நம்ம பதிலுக்கு பதில் நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அது பதில் அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஷூட் முடிச்சுட்டு இன்னொரு ஷூட் முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று சில நாட்கள் ஒரு நாள் டைம் விட்டு எடுப்போம், இல்லை ஒரு நாள் 2 ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா காலையில் 11 மணிக்கு எடுக்கிற ஷூட்டுக்கு அப்புறம் ஒரு 6 மணிக்கு ஷூட் எடுப்போம். நான் அந்த மைண்டில் சரி நைட்டு கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நடக்கும் போல் அப்படின்னு தான் நான் வந்து அடுத்த ஷூட் நடுவுலன்னேன், அப்புறம் அடுத்த ஷூட் பப்ளிஷுக்குள்ளன்னேன். ஆனால் வந்து இது நம்ம பேசி முடிச்சு 2 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு ஒரு ஷூட் பண்ணுறோம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். சரி, தாவேக்காவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கட்சி பண்ணும்போது அதை பாராட்டலாம் தான் நம்ம வெக்கப்படணும், கேவலப்படணும். ரைட்டுங்களா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிற கட்சிக்கு இன்னும் முட்டு கொடுத்துட்டு என்னலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கங்க, என்னங்க லஞ்சம் கேட்டால் லஞ்சம் கொடுப்போம், ஊழல் பண்ணால் ஊழல் பண்ணட்டும், என்னங்க கெட்டு போச்சு இப்போ இதில்,
நல்ல கட்சிங்க அவங்க சமூக நீதி கட்சிங்க. சமூக நீதி பண்ணியிருக்காங்க. என்ன சமூக நீதி பண்ணாங்க? எதுவும் பண்ணலைங்க. அப்புறம் இதெல்லாம் எதுவும் பண்ணலங்க. அப்போ எதுக்கு நான் முட்டு கொடுக்குற? தெரியலங்க. முட்டு கொடுத்து கொடுத்து பழகிட்டோம். இப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லைன்னு தெரியுது. நீங்கள் சொல்லும் போதெல்லாம் மனசு உள்ளுக்குள்ளே உறுத்துது. இருந்தாலும் அதை மீறி அதெல்லாம் சும்மா அது என்னடா அந்த அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னைய அறியாமல் என் நாக்கு வெளியே வந்துடுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மடித்து உங்கள் நாக்கை உள்ளே வச்சுக்கோங்க. இனிமேல் இதே மாதிரி அடிக்கடி நாக்கை ரொம்ப நீட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கேள்வி கேட்குறது வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி 4 பேர் கேட்க மாட்டாங்க. பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. உனக்கு வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொன்ன ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய டேமேஜாக மாறிடுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன். ஒரு லெவல் வரைக்கும் எதிர்த்தா ஒரு அரசியலாக ஏதோ போது போல் ஏதோ இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க இப்படியே போயிட்டுருக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேலே மக்களே பெருசா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மக்களுக்கு ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே ஒரு விஷயத்தை தாவேக்காவை பாராட்டினா இன்னொரு விஷயத்த பேசும்போது எங்கேயாவது ஒரு 10 விஷயத்தில் 2 விஷயம் இல்லை ஒரு விஷயம் எங்கேயாவது நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அவங்க அப்படி பண்ணியிருக்கலாங்க, இதை பண்ணியிருக்கலாங்க, இதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல. நம்மளே ஒரு வேளை 10க்கு 10மே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அந்த டைமில் மக்களுக்கும் அந்த எண்ணம் வருமா? நமக்கு முன்னாடியே மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அதிகமாக? அந்த டைம்லாம் திமுக எப்படி அரசியல் பண்ணும்? இதே மாதிரி உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்கலாம் படத்தில் காட்டுவாங்க. போலீஸாக இருந்தாங்க அப்படின்னா இவனை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி சாமியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை கழட்டி வச்சுட்டு வந்து குச்சி எடுத்து அடிப்பாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் அந்த மாதிரி வந்து மாலையை கழட்டி வைக்கிற ஐயப்ப சாமிங்க மாதிரி தம் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பொய் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு ஓகே கழட்டி வச்சிட்டோன்னா ஓகே கழட்டி வச்சாச்சு இப்போ பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா? நீங்கள் எவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரி பேசுவீங்க? எப்படி இறங்கும்? கஷ்டம்தான். இல்லை இறங்குமா? நிஜமாக இறங்குமாங்க? எனக்கு தெரிலங்க. எனக்கு நிஜமாக தெரிலங்க. எனக்கு வந்து இந்த கோடி கணக்கில் காசு பார்க்கணுன்னு ஆசைலாம் இருக்குது. ஆனால் உழைச்சி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த காசை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உழைக்கணும்னு ஆசையாக இருக்குது. மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இல்லாமல் இருந்தோம்னா நம்மளாம் மனுஷனே கிடையாதே அப்படின்னு தோணுது. இதெல்லாம் தோன்றதுனால பொய் பேச வர மாட்டேங்குது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நமக்கும் காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்காக நாய் மாதிரி இல்லை நாய் மாதிரி போயிட்டு ரோட்டில் எல்லாத்தையும் கிடக்கும் எல்லாத்தையும் போய் தின்ன முடியுமா என்ன? இன்னைக்கு கேரள உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னிதலா வந்திருக்காரு. கேரளாவிலேருந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க வந்திருக்காரு. எதற்காக அப்படின்னா, கேரளாவில் ஆப்ரேஷன் 2 அப்படின்ற ஒன்றத்தை பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, கடந்த 43 நாட்களாக போதைக்கு எதிரான ஒரு ஆப்ரேஷன் மாதிரி அது. கிட்டத்தட்ட இதுவரையுமே இந்த 43 நாட்களில் 6000 பேர் இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5500 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பேர் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப் பொருட்களை முழுவதுமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிராண்ட் அம்பாசிடர் மோகன்லால். அங்கே லாஸ்ட் வீக் 5 ஸ்டேட்ஸோட டிஜிபியை உட்கார வச்சு பேசியிருக்காங்க ஒரு மீட்டிங்கில். இந்த கேரளா எல்லைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லையிலேருந்து போதைப் பொருட்கள்லாம் சப்ளை ஆகுது, அதெல்லாம் முழுசாக எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏன்னா விஜய் அவர்களும் போதையில்லா தமிழகம் அப்படின்றத ஒரு விஷயத்துக்காக தான் இது பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக பேசியிருக்காங்க. அவருக்கு பிராண்ட் அம்பாசிடர் அவரே தான். அந்த இது போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட இந்த எல்லைகள் இருக்கக்கூடிய இந்த போதை சப்ளைஸ் ஃபுல்லாக எராடிகேட் பண்ணணும், அதே மாதிரி இந்த எல்லையை சீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்குலாம் ஸ்டேட் டு ஸ்டேட் தாண்டதை நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காரு சார் அவர். சூப்பர். இந்த பக்கம் சக்தி, அந்த பக்கம் சிவன், 2 பேரும் சேர்ந்து ஜில்லா மாதிரி எல்லாருமே அது ஞாபகம் அது கரெக்டாக ஞாபகம் ஜில்லா படம் ஞாபகம் வந்துடும் போல இருக்கு. நல்ல விஷயம் தான். அதாவது அங்கே வந்துருக்கிறது ஒரு புது கவர்மெண்ட், இங்கேயும் ஒரு புது கவர்மெண்ட்டு. 2 பேருமே ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். சூப்பர். அதுலேயும் இங்கே வந்துருக்கிற சேஞ்சுங்கிறது சேஞ்சுக்கெல்லாம் சேஞ்சு. ஸோ அதனால் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு எப்படி மே 4ஆம் தேதி அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு மே 10ஆம் தேதி வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்களோ, அதுபோல ஆட்சி. ஆமாம், அதுபோல் இந்த கூட்டணியுமே கூட திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல் இன்றைக்கி இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் கேரளா, 2 பேரும் சேர்ந்து நீங்களும் நல்லது பண்ணுங்க, நானும் நல்லது பண்ணுறோம், எல்லையில் நடக்கக்கூடிய சில இந்த பறிமுறுதல்லாம்
சரி பண்ணுவோம் எல்லாத்தையும் அப்படின்றது வந்து யோசிச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம என்னதான் நிறைய சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இன்னும் மாறவே இல்ல சார். ஒரு ஆட்சியிலயும் ஒண்ணொண்ணு வந்து ரொம்ப பெருசா நடந்துச்சு. நம்ம பெனிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவங்களோடதெல்லாம் பார்த்தோம். மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து விசாரணைக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குட்கா கேஸ்க்காக நாகர்கோவில்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருக்க கிளை சிறையில வந்து வச்சிருக்காங்க. அப்ப வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அவர் இப்போ இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப நிறைய மீடியாக்கள் அதை பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இதுல. ஏன்னா லாக்அப் டெத் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு என்னென்ன பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்துருக்கு நம்ம லாஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த மீடியாவுக்கு வந்துட்டு அன்னைக்கு வேற எதுவுமே நியூஸ் இல்லைன்னா லாக்அப் டெத்தை பற்றி பேசுவாங்க. அந்த லாக்அப் டெத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கணும். இந்த லாக்அப் டெத்லையுமே கூட வெளியே உட்காந்து போராட்டம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆமா, இன்னுமே அவர் உடலை வாங்கவே இல்லை. அவங்க ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகணும், ரொம்ப இதாகணும். அப்போ வந்து அடே இந்த நியூஸ் கவரேஜ் பண்ணுறா அப்படின்னு இவங்களுக்கு வேற நியூஸ்லாம் இல்லை, அந்த ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க அந்த நியூஸ் மீடியாக்கள்லாம். அதில் வந்து ரொம்ப அவங்க நம்ம பெருசாக ஏன்னா கவனம் பெறணும் இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா என்னதான் சேஞ்ச் தாவேக்கா வருது, அப்படி என்னன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். இப்போ உங்களோட கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி திமுக எவ்வளோ பெருசாக ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு வேலையை பார்க்குதுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறேன். எல்லாரும் கேட்குறாங்க, மாற்றம்னு சொன்னீங்களே, பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு, பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு. இதுக்கு மனசாட்சியோட ஒரு பதில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மனசாட்சியை கலட்டி போட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் கெடுத்து வச்ச ஒரு அரசாங்கம், அதில் உள்ள இருக்கிற அதிகாரிகள் அவங்க யாரும் இன்னும் மாறலை, அதே அதிகாரிகள் தான் உள்ள இருக்கிறாங்க. ஒரு அதிகாரியை ஒரு அரசாங்கம் மாறிடுச்சுன்னா மொத்தமாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. எத்தனை ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழகத்துலன்றது தெரியும். அந்த ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களை நீங்கள் வந்துட்டு ஒரு நாளில் ஓவர் நைட்டில் ஒரு புது அரசு வந்தோன்னா மாற்ற முடியாது, ரைட்டா? இப்போ அப்புறம் நீங்கள் எதை நம்பி நீங்கள் மாற்றம்னு சொன்னீங்க அப்படின்னு இந்த விதண்டாவாதத்துக்கு நீங்கள் பேசினாங்கன்னா வெறுப்பாயிருவேன் நான். இவங்க மாற்றம்னு சொன்னதில் 2 மாற்றம் இருக்குதுங்க. அதாவது வந்து அரசியல் மாற்றம்ன்றது ஒன்று, இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நடக்கிற மாற்றம்ன்றது வேற. பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்திருக்கா இல்லையா? கண்டிப்பா நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்னங்கிறது நான் சும்மா வீடியோக்கு வீடியோ லிஸ்ட் போட்டு காட்டி பேசணுன்றது இவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் 10 பைசா பிரயோஜனம் தான் வைங்க. அவங்களை விட்டுருங்க, மக்களுக்கு தெரியும், ரைட்டுங்களா? ஸோ அதனால ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஹேஸ் ஹேப்பன்ட், அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் சேஞ்சுங்கிறத தாண்டி இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் எப்போ நடக்கும் அப்படின்னா, இவனுங்க எல்லாரையும் தாண்டி நீங்கள் நடக்கிற மாதிரி முதல்வன் படத்தில் வர மாதிரி இந்த ஒரு 50,000-60,000 பேரை மொத்தமாக எராடிகேட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு 50,000 பேரை நீங்கள் உள்ளே போட முடியுமாங்க? அந்த மாதிரி அது சட்டத்தில் இடம் இருக்குதாங்க. நீங்கள் அவ்வளோ பேரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்கள் எடுக்கணும். உடனடியாக முதல்ல அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. சார் என்னுடைய பணியை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க என்னைய அப்படின்னா, அந்த கோர்ட்டில் இருக்கிறவனுக்கு தெரியும் இந்த தாவேக்கா அரசு வந்துட்டு இவன் லஞ்சம் வாங்கி பண்ணுறதுனால இவனை தூக்கி போட்டிருக்காங்க, ரைட் ஓகேன்னு. கோர்ட்டில் நீங்கள் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும்ல. அந்த லஞ்சம் வாங்கினவன் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி ரூபான்னு லஞ்சம் வாங்கினவன் கோர்ட்டில் தைரியமாக போய் கேஸ் போடுவான். என் மேலே ப்ரூஃபே இல்லை சார், இவங்க என்னை வெளியே தூக்கி போட்டுக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் மொத்த சிஸ்டமாகவே நாங்களாம் கரப்ட், எங்களை மொத்தமாக எராடிகேட் பண்ணி எங்களை பண்ணிட்டாங்க சார். இது எந்த விதத்தில் சார் நியாயம்? நான் ஒருத்தன் வந்துட்டு கரப்ஷனாக பண்ணப்பட்டிருக்கேன், நான் பிரைபரி வாங்கியிருக்கேன்றதுக்கு என்ன சார் அத்தாச்சி இருக்குது இந்த அரசுக்கிட்ட அப்படின்னு அவன் போய் கேஸ் போடுவான். கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவனுங்க. அந்த கேஸுக்கு என்ன பதில் இருக்கும் இவங்கக்கிட்ட? ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான், எவனோ ஒருத்தன் வந்து சரியாக செயல்படாமல் இருக்கிறான் அப்படின்னா அந்த லஞ்சம் வாங்குறவனுங்களை அப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஆமாம், போலீஸ் துறையில் இருக்கிறவங்கள போலீஸ் அடித்து இந்த மாதிரி துன்புறுத்துதுங்கிறத வேற எப்படி இன்னும் சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த மினிஸ்ட்ரி யோசிக்கணும். இன்னும் வேறு வித மாதிரி மாற்றணும். 60 நாள் தான் ஆயிருக்குது. அந்த 60 நாள் தான் ஆயிருக்குதுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்குங்க. அதில் ஒரு 8 மணி நேரம் தூங்கினான்னா அவங்ககிட்ட இருக்கிறது இன்னொரு ஒரு 16 மணி நேரம். இந்த 16 மணி நேரத்தில் இந்த ஒரு துறையை சேர்ந்த இந்த ஒரு அமைச்சர் எத்தனை மாற்றங்களை பண்ணியிருந்திருக்க முடியும் ஒரு 16 மணி நேரத்துலையும் கடந்த ஒரு 50 நாளில்? கண்டிப்பாக ரியாலிட்டி புரியுது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ரியாலிட்டி புரிஞ்சவங்களுக்கு இது புரியும், சரிங்களா? அப்போ இப்போ உள்ள இருக்கிற அந்த அதிகாரிகள் அடிச்சிருக்கிறானுங்க, துன்புறுத்திக்காங்க. எந்த ஒரு அரசு மாறி இருந்தாலும் இவங்க பண்ணுறது அப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்குது. அப்போ இதை எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? ஜெயிலில் சிசிடிவி கேமராஸ் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த சிசிடிவி கேமராஸை யார் கண்காணிக்க போகிறான்றது ஆரம்பித்து இந்த போலீஸுங்களுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற பயத்தை கொடுக்கணும். நீ பண்ணக்கூடாதுன்றத சட்டம் சொல்லுது, பண்ண முடியாதுன்ற பயத்தை கொடுக்கணும். நீ பண்ணனா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அதிகார வர்க்கம்ன்றதானே அதை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒரு உரிமையை உங்களுக்கு யார் கொடுக்கறது? அது கண்டிப்பாக கேள்விக்குள்ளாக்கணும். ஒசாமாவுடைய பின்லாடனோட கேஸ் எடுத்துக்கோங்க. அமெரிக்காவில் சிஐஏ வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கேஸை சம்மந்தப்பட்ட சில பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு
அமெரிக்காவுடைய சட்டம் என்னன்னா நம்மளுடைய சட்டத்தை விட ரொம்ப இதுவான சட்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்கள் அவனை அடிக்கிறது துன்புறுத்துறதெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமானது. ஆனாலும் அந்த விஷயத்தில் அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா அமெரிக்காவுக்கு தூரமாக வெளியே இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு வரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணாத ஒரு லொக்கேஷனில் ஒரு பிரிசன் அவன் கட்டி வச்சிருக்கிறானுங்க. இந்த மாதிரி துன்புறுத்துறதுக்குன்னே அந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சொல்ல முடியாத துன்புறுத்தல்களெல்லாம் அந்த டெரரிஸ்ட்டுங்கன்னு சொல்லப்படுறவனுங்க ஒசாமாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவனுங்க அவனுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா வந்து அப்போ அவ்வளோ பெரிய ப்ரெஷர், இவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கானுங்க. அப்போ அந்த ப்ரெஷரில் அவங்கள போயிட்டு சொல்ல முடியாத ஒரு இடத்துல போயிட்டு ஒளிச்சு வச்சு அடின்னு அடிச்சு என்ன மாதிரிலாம் துன்புறுத்தல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி துன்புறுத்தல் வாழ்க்கையில் ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியும். அவன் உயிர் மட்டும் ஆனால் போகாது, அது மாதிரி பார்த்துப்பாங்க. உயிர் போகாது. ஒரு நாள் நீ உயிர் வாழ்கிற ஒரு நிமிஷமும் நீ நொந்துக்கிட்டே இருப்ப. சதையை கிழிக்கிறதுலேருந்து உடம்புல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ உண்மையை சொல்லிட்டு எனக்கு போதும், எனக்கு இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பைத்தியக்கார வெறித்தனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அகேன்ஸ்டாக பல கேசஸ் நடந்துச்சு. இப்படி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் இது பண்ணாங்க. அதை மீறி அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் குறைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சைடு வந்துச்சு. ரெண்டையும் டேக்கிள் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் அமெரிக்காவில் இருந்தது, ரைட்டா? பட் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளில் முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன தான் ஒரு தப்பு பண்ணவனாகவே இருந்தாலுமே கூட அவன் நீங்கள் என்ன பண்ண முடியும் சட்ட ரீதியான்ற ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க. நம்ம நாட்டிலையும் சட்ட ரீதியாக ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இத்தனை வருஷம் ஜெயிலில் போடலாம், அவனுக்கு வந்துட்டு லைஃப் டைம் சென்டென்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு 4 தீர்ப்புகள் வச்சிருக்காங்க. அபராதம் அது இதுன்னு நிறைய இருக்குது. அதிகபட்சம் அந்த அதிகபட்ச தீர்ப்புகளை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவனை உண்மையை ஒத்து வைக்கிறதுக்காக அவனை அடிக்கிறது துன்புறுத்துறதுங்கிறதெல்லாம் எத்தனை படங்களில் வந்துருச்சு. அந்த படங்களை பார்த்தும் இவனுங்க திருந்துற மாதிரி தெரில. இது போன்ற இந்த போலீஸ் அதிகாரிங்க, இந்த வெறி பிடிச்ச நாய்ங்க, இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருது. அப்போ இது இந்த அரசுக்கும் கெட்ட பேர் வருது. இதை மனசாட்சியே இல்லாமல் வெளியே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் அப்படியே இந்த தாவேக அரசில் மாற்றம் வரும்னு சொன்னீங்க, மாற்றமே வரல. ஏன்டா உனக்கெல்லாம் நீலாம் என்னடா தின்ப, நீ என்னத்தை தின்னுவ? உனக்கு தெரியாதா 60 நாளுக்கு தான் இந்த ஆட்சி வந்திருக்குது, இவனுங்க பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தவனுங்கலேருந்து போலீஸை வந்து கிட்டத்தட்ட காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி எத்தனையோ சொல்ல முடியாத அளவுக்கு ரவுடிகளை இந்த ஊரில் உருவாக்குனதே இந்த கட்சிக்காரனுங்க. திமுக காரணங்களும் அதிமுக காரணங்க உருவாக்குனது தான் இங்கே பல அரசியல் ரவுடிங்கன்னு சொல்கிறத விட அவங்க அதுக்கு தான் அரசியல் ரவுடிங்கன்னு சொல்லுவானுங்க. படத்தில் அப்போ சும்மா காட்டினானுங்களாங்க. ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு 2 ரவுடிங்க நின்றுட்டே இருப்பானுங்க. அவரோட ரைட் ஹேண்ட் வருதா லெஃப்ட் ஹேண்ட் வருதான்னு படத்தில் கதை வச்சாலும் கதையாதலாம். உண்மையாக எதுவுமே நடக்கவே இல்லையா? ப்ரூஃப் கேட்பீங்களா இதுக்கும்? அப்போ இது மாதிரி வந்து இந்த நாட்டில் வந்து பெரிய ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டாக இருந்ததே இந்த அரசியல்வாதிங்க தான். இவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த ரவுடிசமே மிகப்பெரிய அளவில். சும்மா சாதாரண இதெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய சம்பவத்தை பண்ண வைப்பானுங்க. இதில் முக்கியமான சம்பவங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் மாட்டி பெரிய கேஸாக வெளியே வந்துச்சுன்னா அன்றைக்கி தெரியும் இதில் எந்தெந்த சம்பவங்கள் பண்ணியிருக்கானுங்கன்னு. அப்போது அரசியல் ரவுடிகளை உருவாக்குறது, அவங்கள பிடிக்காமல் பார்த்துக்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகளை தயார் பண்ணுறது, அந்த போலீஸ் அதிகாரிகளையே யூஸ் பண்ணிக்கிட்டு இவனுங்க எப்பயாவது நமக்கு தேவையில்லாத மாதிரி பண்ணானுங்கன்னா அவனை அடித்து என்கவுண்டர் பண்ணிடான்னு சொல்கிறது வந்து ஆரம்பித்து இவங்க பண்ணாத அரசியல் லீலைகளாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு இன்னைக்கு மனசாட்சியே இல்லாமல் அப்படி உட்காந்து வீட்டிலேருந்து இது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மேலே அந்த பழியை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இதற்கு முன்னாடி நாங்கள் 30 சொல்கிறீங்களே 2021 26 வரைக்கும் 30 லாக்அப் டெத்துன்னு ஒவ்வொரு லாக்அப் டெத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம், வெளியே வந்து பேசியிருந்திருக்கோம், நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம், இது நேற்று நடந்துச்சு, சனிக்கிழமை நடந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வரைக்கும் வந்து எதுவுமே வாய் பேசாமல் இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு. ஐயா நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் வாய் பேசி என்ன பண்ணீங்க? லாக்அப் டெத்தில் வாய் பேசுனீங்க, வெளியே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு டெம்ப்ளேட் அரசியல் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா தெரியும். கரூர் பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் என்னப்பா எத்தனை பேர் செத்து போனா அப்படியா, என்னடா நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரிங்க அவன் பெரிய தொலையாக பிடிச்சவன் வா எங்கள் ப்ரெஸ்ஸு வா அப்படின்னு வருவானுங்க. ப்ரெஸ்ஸை பிடிச்சி நிறுத்திட்டு இது போன்ற ஒரு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது, இது காவல்துறை ரீதியாக வந்துட்டு அதிகார ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தகுந்த இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், மீண்டும் சட்ட ரீதியாக இதுக்கு தேவையான இது பண்ணுவோம். இது ஒரு டெம்ப்ளேட் பதில். இப்போ இந்த பதிலை வந்து சொல்லணும். இப்போ ஒரு மினிஸ்டர் இதை சொல்லிட்டு ஓகேப்பா, ஏன் இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கிற நீ? இதை தாண்டி ரிஃபர்மேட்டிவாக என்ன பண்ண போகிற நீ? டெத்துக்கும் 2வது டெத்துக்கும் 3வது டெத்துக்கும் நீ ப்ரெஸ் மீட் நடத்தின லட்சணத்துக்கும் கிழிக்கும் 30 லாக்அப் டெத்து நடந்துருக்கூடாதுல்ல? ஏன் நடந்துச்சு? நீங்கள் நடத்துனீங்களேங்க, நாங்கள் கரெக்டாக வந்து டைமாக பேசிட்டோம், அழகாக பேசணும், நீ ப்ரெஸ் மீட்டை கிழிக்கு நீ 30 டெத்து ஏன் நடந்துச்சதுக்கப்புறமா ஏன் நடந்துச்சு? அது எல்லாத்துக்குமே நீதி கிடைச்சி தான் கேட்டால் அதுவும் கொஷின் தான். அப்புறம் உங்கள் டெம்ப்ளேட் அரசியல் வச்சுட்டு என்னத்தை
ஏதாவது சொல்லிட போகிறேன் நான். மினிஸ்டர் ரமேஷ் அவர் மேலே ஒரு பழி வச்சாங்கல்ல சார், அந்த 100 கோடி நிலத்தகராறு முறைகேடு நடந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து பத்திரப்பதிவு பண்ணாங்க, அதை கேன்சல் பண்ணாங்கன்ற விஷயத்தை வந்து இப்போ அவர் ஃபைல் பண்ண கேஸ்னால அந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அது இப்போ வந்து ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம். சார் பதிவையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த பதிவு ரத்தாயிடுச்சு. ஆமாம், பதிவு ரத்தாயிடுச்சு. இது வந்து அந்த ஒரு சேல்ன்றது நடந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுன்னு இப்போ வந்து இது கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வேகமாக செயல்படுறதெல்லாம் பார்த்துட்டு கண்ணை முடிக்குவேன். கண்ணை முடிக்கிட்டான், எங்களுக்கு எதுவுமே தெரிலங்க, எதுவுமே பண்ணலங்க, இவங்க அமைச்சர் ரமேஷ் வந்துட்டு இது பண்ணுறாருங்க, நீ இப்படியே பேசிட்டே இரு. இது மண்டே நைட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். டியூஸ்டே வெனஸ்டே ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி 2 நாளில் இவ்வளோ விஷயம் நீ நடந்திருக்கு. பேசிட்டே இரு ராஜா. நீ இந்த 59 உன்னைய பிடுங்கி உன்னை ஒன்றும் இல்லாமல் திமுகங்கிற கட்சியே ஒன்று இல்லாமல் இந்த டெம்ப்ளேட் அரசியலை நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்பாவும் பையன் மாற்றி மாற்றி பண்ணிக்கங்க. அப்போ வந்து என் அப்பா சரியில்லை, எங்கள் அப்பானால தான் இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன், எங்கள் அப்பா தான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கட்சி இப்படி போனதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு சொல்லட்டும். அவர் என்னுடைய மகன்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, இவனடா அன்னைக்கே சொன்னேன், நீ வந்து நடிப்பே ஒழுங்காக நடிக்க மாட்டேங்கிற, ஏன் வந்து தேவையில்லாமல் அரசியலுக்கு வரேன்னு அவர் பொய் சொல்கிறார், அவர் தான் என்னை நடிப்பை விட்டு அரசியலுக்கு வர சொன்னார். இப்படி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கின்னு ப்ரெஸ் மீட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருங்க. 2031 அப்புறமா நீங்கள் வேண்டாம் ஐயா, தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன், இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்ற ஆசை இருக்கா, நிறைய இருக்குது, அப்போ நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராதிங்க, கட்சியே கலைச்சிடுங்க, போதும், நீங்கள் நடித்தது போதும், ஏமாத்துனது போதும், பணம் சம்பாதிச்சது போதும். அது நீங்கள் போதும் சொல்ல மாட்டீங்க, பட் நாங்கள் சொல்கிறோம் போதும். எவ்வளோ இன்னும் இவனுக்கு எவ்வளோ பேருடைய ஒரு சாபத்தில் சம்பாதிச்சு இந்த ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு. ஆட்சி கவிழ்க்கு சதி ஒன்று நடந்துச்சு இல்லையா சார், நம்ம லாஸ்ட்டே பார்த்தோம். ஊத்தங்கரை எம்எல்ஏருந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து இது பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒன்று வெளியில் வந்திருக்கு. உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து பேரம் பேசியிருக்காங்க, மதுரையில் பேரம் பேசியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து சொன்னார் விஜய் அவர்கள் சொன்னார், உசிலம்பட்டி விஜய், மதுரை தெற்கு விஜய்னாரு. உடனே உசிலம்பட்டி விஜயா, உசிலம்பட்டி விஜய்கிட்ட போயிட்டு முதல்ல நம்ம அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஹலோ உசிலம்பட்டி விஜயா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் உடனே ஆமாம் நான் உசிலம்பட்டி விஜய் தான் பேசுகிறேன், உங்ககிட்ட நாங்கள் ஒரு 35 கோடி ரூபா பணம் கொடுக்கலான்னு இருக்கோங்க, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கிளம்பி வந்துடுங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து ஃபோன் பண்ணிட்டு, சார் வணக்கங்க சார் ஒரு 35 கோடி ரூபா பணம் வந்துருக்குங்க சார், அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் நல்லா லைஃப் டைம் ஃபுல்லாக பார்த்துப்போங்க சார் அப்படின்ற மாதிரி. என்னையா பேச புரியலையே, என்னையா வேணும் உனக்கு சார், உங்களை வந்து கட்சி விட்டு கட்சி தான் வரதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்காக நாங்கள் பண்ணிருக்கோம் சார், இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு இதில் மட்டும் பண்ணிட்டா போதுங்க சார், 35 crores உங்கள் அக்கௌண்ட்டில் உடனடியாக வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு பேசியிருக்காங்க. இல்லை நேரில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நேரில் வேற அவங்க பேசினதை விஜய் எம்எல்ஏ கூட இருக்கிற உறவினர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோ எவிடன்ஸோட 2 பேரும் சேர்ந்து போய் கொடுத்துருவாங்க. ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸுங்க, ஏஐல மாத்திட்டாங்கங்க. ஐயோ பானுங்க. திமுக ஒன்றிய செயலாளர் இதில் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கணேசன் அப்படின்னு ஒருத்தர் 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதில் ஒருத்தர் வந்து திமுக ஒன்றிய செயலாளர் பதவியில் இருக்கவர். பதில் சொல்லுங்க ஊப்பீஸ், என்னது இது ரொம்ப தப்பா இருக்கே, என்ன செயல் இதெல்லாம், அரசியல்லையே இத்தனை வருஷமா இருக்கிற நீங்க இப்படி வெக்கம் இல்லாம சில செயல்களை செய்றீங்களே, கூச்சமா இல்லையா? மொத்தம் இந்த ஆட்சி கவிழ்க்க சதியில கிட்டத்தட்ட 15 பேர் இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணியாச்சு. இந்த 15 பேருக்கும் திமுக சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல சார், சொல்றேன், திமுக ஒன்றிய செயலாளர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த திமுக ஒன்றிய செயலாளர் வந்து திமுக கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக வேலை பார்த்தாருன்னு சொல்ல போறீங்களா? என்ன பதில், என்ன சொல்லுங்க, பதில் பேசுங்க. அதாவது தாவேக்காவை மாட்டி விடுறதுக்கு வேலை பார்க்கலாம், தாவேக்கா இப்படி பண்ணிருச்சு, தாவேக்கா அப்படி பண்ணிருச்சு, இப்படின்ற வேலைகளெல்லாம் பார்க்குற நீங்க கொஞ்சமாவது ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணதில் எங்கேயாவது மாட்டாமல் இருக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலாமான்னு யோசிச்சுருக்கலாம்ல. கொஞ்சம் மாட்டாமல் ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக ஓகே மாட்டோம் அப்படின்னு நினச்சா அப்படின்னா இந்த வந்துட்டேன்ல அப்படின்னு ஒருத்தங்க வெளியே வந்துட்டு கேமரா வச்சு அழகாக அவங்கள படம் பிடிச்சி காட்டிட்டாரு. இந்த படம் போதுமா ப்ரோ, வேற ஏதாவது நல்ல படமாக போட்டு காட்டலாமா ப்ரோ? இந்த நக்கல் நையாண்டி கிண்டலாக பேசுறது, எகத்தாளமாக பேசுறது, சார் சிஎம் சார் அப்படின்னு வம்புழுக்க வர்றது, ரைட்டுங்களா? படத்தில் பேசுகிற மாதிரியே பண்ணுறீங்களே சார் அப்படி இப்படி. நீ என்ன வேணால் கதறடிச்சலாம், நீ கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டே இருக்கணும், அதை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒன்று, நீ கதறதை மட்டும் நிறுத்தக்கூடாது, கதறினே இருக்கணும். இப்போ அடுத்த நல்ல நோட்டோட அந்த வீடியோ முடிக்கணும் அப்படி. ஆமாம்மா, இவங்களை வச்சு பேசி முடிச்சு வச்சுக்கோங்களேன். ஆமாம் சார், வீடியோ என்ன உருப்படாமல் போயிடும். சிவகங்கை மாவட்டம் செருத்தப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக
இதே மாதிரி அதிமுக திமுக நிறைய பேர்ட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் கோரிக்கை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. இல்லை பஸ் இல்லை அப்படின்ற மாதிரி போன வாரம் வியாழக்கிழமை மனு போட்டிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமையே வந்து எம்எல்ஏ பார்த்துட்டு திங்கக்கிழமை பஸ் வந்துருச்சு, ஒரு வாரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ப்ளஸ் எம்எல்ஏ அவங்களுக்குலாம் வந்து நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிச்சு. களவாணி படத்தில் சொல்லுவாங்கல்ல, எம்புட்டு பிள்ளை ஒரு பலூன் கேட்டதுக்கு உன்னால வாங்கி தர முடியல அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி எங்க ஊர் மக்களுங்க உனக்கு ஒரு பஸ் கேட்டதுக்கு உன்னால பஸ் விட முடியல, நீ கையிருப்பு பணம் 10,000 ரூபாயை வச்சுக்கிட்டு வெறும் எம்எல்ஏ பணம் சம்பளம் ஒரு 1.25 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு டிஃபெண்டர் காரு வாங்குற நீங்க. இல்லை வாங்குங்க நிறைய காரு வாங்குங்க, நிறைய சொத்து சேர்த்துக்குங்க, எல்லாம் பண்ணுங்க. கடைசியில் யார் எடுத்துட்டு போக போறா இதெல்லாம்? இன்பநிதி அவர் எடுத்துட்டு போயிடுவார் அவர் எல்லாத்தையும். நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குல்ல, நீங்க நினைக்கிறீங்களா இன்பநிதி இதெல்லாம் வந்து அனுபவிச்சுருவாரு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்காதா? நான் சவால் விடுறேன், இந்த வீடியோலேயே சவால் விடுறேன். இன்பநிதி இதில் எதையுமே அனுபவிக்க முடியாது. ஓகே சரி, வேறு சில முக்கியமான விஷயங்களை அடுத்த தொழில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.